முன்னுரை. அற்புதமான திருவிழா, அன்னையின் திருவிழா. அன்னைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாட வந்துள்ள அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அன்னையின் நாமம் கொண்ட நல் உள்ளங்களுக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். அன்னை என்றாலே அன்பை பொழிந்து அரவணைப்பவள். அழுகின்ற குழந்தையின் குரல் ஒலி கேட்டு விரந்தோடி அமுதூட்டி சீராட்டி தாளாட்டி ஆறுதலையும் அன்பையும் அளிப்பவள் அன்னை மட்டும்தான். தனது என்றும் எண்ணாது தன் உயிரையும் கூட தனது பிள்ளை நலமுடன் வாழ தியாகமாக்கிட தாங்கியவள். இத்தகு தியாகமுகு உள்ளம் கொண்டுள்ள அன்னை மரியா, இவர் இயேசுவுக்கு மட்டுமல்ல தாயல்ல, நாம் அனைவரின் தாயுமானவர். இயேசுவின் இன்ப துன்பங்களிலும் அவரின் தாய் அன்னை மரி உடனிருந்து ஊக்குவித்து இறை திட்டத்தினை ஏற்று என்றுமே இறைவனோடு இணைந்து வாழ வழிகாட்டுபவள் அன்னை மரி. இறைமகன் இயேசு மானிட மகனாய் பிறக்க இறை திட்டத்தை ஏற்றவள் அன்னை மரியாள். இறை திட்டத்தை நனவாக்கிய நாள் முதல் மரியா நற்கருணை நாதரை தாங்கிய தேவாலயமானார். எனவேதான் அன்னை ஓர் ஆலயம். அவரில் நாம் தஞ்சம் புகுந்திட பாவம் உலகில் இருந்து பரிசுத்தமாய் வாழ நமக்கு கற்றுக் கொடுப்பவர் அன்னை மரியா. பாவமின்றி பரிசுத்தமாய் பிறந்ததால் மரியா பெண்களுக்குள் பேறு பெற்றவள். மனித இயல்பு கொண்ட உடல் உண்டென்றால் ஆவிக்கு உரிய உடலும் உண்டு என்ற பவுலடியாரின் வாக்கின்படி மனித உடலில் புனிதமும் ஜபமும் கலந்து இறை திட்டத்தினை ஏற்று வாழ்ந்தவர் நம் அன்னை மரியாள். பாவமின்றி பிறந்த அன்னை மரியா வானதூதர்கள் புடைசூழ விண்ணிற்கு எடுத்து செல்லப்பட்டு முடிசூடப்பட்டார். எனவேதான் ஜென்ம பாவமின்றி உற்பவித்த ராக்கினியே என்று அன்னையின் மன்றாட்டு மாலையில் போற்றுகின்றோம். இத்திருநாளை தாய் சிற்சபை புனித நாளாய் கொண்டாடி மகிழ்கின்றது. இப்புனித நாளில் புது வாழ்வு பெற்று தூய ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியின் கனிகளான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, கனிவு, நம்பிக்கை, தன்னடக்கம் ஆகிய பணிவுகளை பெற்று இயேசுவின் சாட்சிகளாய் ஒற்றுமையாய் வாழ துணிவு பெறுவோம். வாழ்க மரியே என்று வாழ்த்தி விண்ணக அரசி என்று போற்றப்படும் அன்னை மரியாளின் அருள் பெற இத்தெய்வீக திருப்பலியில் கலந்து கொள்வோம். மரியே வாழ்க. இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போ. இறைவன் மைந்தனே பழி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பழி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநல மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போம். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம். மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே எழுவோம், ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியா. புனித கன்னி மரியாவினுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம்.
ஏனெனில் அவரிடமிருந்து நீதியின் கதிரவனாகிய நம் கடவுள் கிறிஸ்து தோன்றினார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. தாய் மரியாளுடைய பிறப்பு விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடி அன்னைக்கு நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இதனாலில் கடந்த ஆண்டிலே தாய் மரியாள் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்தி என்னாலும் உமது பேரன்பில் நான் நம்பிக்கை வைக்கிறேன், நீ தரும் விடுதலை எண்ணி என் உள்ள மகிழ்கின்றது என்று சொல்லி திருப்பாடல் வரிகளுக்கு இணங்க என்னாலும் நன்றி நிறைந்த பிள்ளைகளாக அன்னையோடு இணைந்து இந்த இறையாட்சியின் மதிப்பீடுகளை இந்த பூமியில் விதைக்கக்கூடிய ஒரு சக்திகளாக உயர்ந்து நின்று வருகிற காலங்களில் தாய் மரியாளுடைய பாதுகாப்பை பெற்ற அருமையான மக்களாக வாழ்ந்திட வேண்டும் என்று சொல்லி பலியிலே மன்றாடுவோம். இப்பலியை நாம் தகுந்த முறையிலே ஒப்பு கொடுக்க நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் இதரக்கம் வைத்து நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவிலா நிறைவான வாழ்விற்கு ஆண்டவர் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியா தாம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாய் இருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உமடியார்களாகி எங்களுக்கு விண்ணகல் குடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளர செய்தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் நிறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேலை ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 2-5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். உயிரின் உயிரே வா, எந்த நினைவாய் வா. உயிரின் உயிரே வா, எந்த நினைவாய் வா. நாளும் பொழுதும் என்னை தேடி, நாளும் பொழுதும் என்னை தேடி நீயும் உடனிருந்தாய். நீயும் உடனிருந்தார். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். இதயம் எழுப்பும் ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும். இமைகள் மூடும் ஒளியை கூட உனது உணர்வும் புரிந்திடும். இதயம் எழுப்பும் ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும். இமைகள் மூடும் ஒளியை கூட உனது உணர்வும் புரிந்திடும். உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் பழமை என்றும் தந்திடும். உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் பழமை என்றும் தந்திடும். பாதை தெரிந்தே விலகினாலும்
பாதை தெரிந்தே விலகினாலும் கரங்கள் தானே காத்திடும். கரங்கள் தானே காத்திடும். எனது சொந்தம் நீயானால் எனது சுமைகள் மாறிடும். எனது பலனே நீயானால் எனது பயமும் மாறிடும். எனது நிழலாய் தரும் உறவாய் உன்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். பூவை போல மென்மையாக என்னை தாங்கி நின்றாய். வாசம் நல்கும் சுவாசமாக என்னில் நீ கலந்தாய். பூவை போல மென்மையாக என்னை தாங்கி நின்றார். வாசம் நல்கும் சுவாசமாக என்னில் நீ கலந்தார். அன்பே உனது உறவில் நாளும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அன்பே உனது உறவில் நாளும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அருளை தந்து வாழ்வில் இணைந்தாள். புதுமையாகி போகின்றேன். எனது வரமே நீயானாய் எனது கவலை மாறிடும். எனது ஜீவன் நீயானால் எனது வாழ்வும் மாறிடும். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். உயிரின் உயிரே வா, எந்தன் நினைவாய் வா. உயிரின் உயிரே வா, எந்தன் நினைவாய் வா. நாளும் பொழுதும் உன்னை தேடி நாளும் பொழுதும் என்னை தேடி நீயும் உடன் இருந்தாய். நீயும் உடனிருந்தாய். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை திருவசனங்கள் 28 முதல் 30 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 18 முதல் 23 உடைய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தை இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்பது பொருள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லோரும் இணைந்து சொல்வோம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியை வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியை வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியை வாழ்க. எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ஸோ உங்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய பிறப்பு விழா நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். சொல்லுங்க. ஒளியோடு போராடாமல் கல்லானது சிலையாகுவதில்லை. வலியோடு போராடாமல் பெண்ணானவள் தாயாகுவதில்லை. இருளோடு போராடாமல் புழுக்கள் வண்ணத்து பூச்சியாகுவதில்லை. மண்ணோடு போராடாமல் விதைகள் முளைப்பதில்லை. மனிதர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுத்தான் புனிதர்களாக ஆகின்றார்கள். மனிதர்கள் தாமாக போராடுவதில்லை. மாறாக அன்னையினுடைய பரிந்துரையின் பக்கத்தில் நம்முடைய போராட்டத்தின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாள் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். நேற்றைய தினம் பார்த்தோம், துன்பத்தில் துணை நிற்கும் அன்னை மரியாள். இன்று அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது பரிந்து பேசுபவர் எபிரேய சொல்லிலே பாகா என்று சொல்லுவார்கள். யார் இந்த பரிந்து பேசுபவர்கள்? யார் இந்த பாகா? பாகா என்பவர்கள் ஒருவர் இன்னொருவருக்காக பரிந்து அந்த இறைவனிடம் பேசுகின்றவர்கள். ஒருவரின் வேண்டல்களை அந்த அன்னையிடம், அந்த இயேசுவிடம் எடுத்து செல்பவர்கள் தான் இந்த பரிந்துரையாளர்கள், இந்த பாகா. அப்படி என்றால்
பழைய ஏற்பாட்டிலே யாரெல்லாம் யாருக்காக பரிந்து பேசினார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, ஆபிரகாம் சோதோம் கொமோரா மக்களினுடைய அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக ஆபிரகாம் தந்தையாம் கடவுளிடம் பரிந்து பேசுகின்றார். அதே போன்று மோயிசன் இஸ்ரேல் மக்களினை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக அவர் கடவுளிடம் பரிந்து பேசுகின்றார். அதே போன்று நம்முடைய தாய் அன்னை மரியாள் அந்த கானாவூர் திருமணத்திலே பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாள் அந்த குடும்பத்திற்காக தன் மகனிடம் பரிந்து பேசுகின்றார். அப்படித்தானே? அந்த மகனுக்காக பரிந்து பேசுகின்றார். ஆண்டவர் அன்னை மரியாள் மட்டும்தானா பரிந்து பேசுகிறார்கள் என்றால் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பரிந்து பேசுகின்றார். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 34 இவ்வாறாக சொல்கிறது, அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்கையிலும் இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவே நமக்காக பரிந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து மட்டும் பரிந்து பேசவில்லை, மாறாக தூய ஆவியாரும் பரிந்து பேசுகிறார். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 26 27 வாசித்தோம் என்றால், தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். மேலும் கடவுளின் உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார், தூய ஆவியாரும் நமக்காக பரிந்து பேசுகிறார். அப்படி எப்படி அன்னை மரியாளினுடைய அந்த பரிந்துரை சிறப்பு மிக்கதாக இருக்கும். எல்லோரும் சொல்கிறோம், அன்னை மரியாள் என்னுடைய குடும்பத்திற்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்கிறோம். ஆனால் அன்னையையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவே நமக்காக பரிந்து பேசுகிறார், அதையும் தாண்டி தூய ஆவியாரே நமக்கு பரிந்து பேசுகிறார் என்று திருவிவிலியம் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அன்னை மரியாளினுடைய பரிந்துரை எப்படி சிறப்பு மிக்கதாக இருக்கும் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது மீண்டுமாக பழைய ஏற்பாட்டிற்கு வருகிறேன். சாலமோன் காலத்திலிருந்து அரசியாக திகழ்ந்தவள் அவளுடைய மனைவி அல்ல, மாறாக அவனுடைய தாய் பெத்சைபா. தாவீதினுடைய மனைவி யாரு? தாவீதினுடைய மனைவி பெத்சைபா. தாவீது அரண்மனையில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய மனைவி வருவாள். மனைவி தன்னுடைய கணவர் தாவீதை பார்த்து வணங்குவார். ஆனால் அதே நேரத்தில் சாலமோன் அந்த அரண்மனையில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய தாய் பெத்சைபா வருகின்ற பொழுது சாலமோன் அரசர் எழுந்து நின்று தன்னுடைய தாயை வணங்கி அவருக்கு வலப்பக்கத்தில் ஒரு இருக்கையை கொடுப்பார். அப்போது பெத்சைபா சாலமோனை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். 1 அரசர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் தெரியும். மகனே, நான் ஒன்று கேட்பேன், நீர் அதற்கு தயக்கம் சொல்லக்கூடாது, நான் சொல்லுவதை நீ நிறைவேற்றுவாயா என்று கேட்பார். சாலமோன் அரசர் மிக அழகாக சொல்லுவார், சொல்லு தாயே, நீ சொல்லுவதை நான் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்றுவேன் என்று அங்கு ஆணை கொடுக்கின்றார். யாருக்கு? தன்னுடைய தாய்க்கு. உடனே பெத்சைபா சாலமோன் ஒரு வேண்டுகோளை வைப்பார், இஸ்ரேல் மக்களை காப்பாற்று என்று வேண்டுகோளை வைப்பார். கண்டிப்பாக நிச்சயமாக அது நீ சொல்கின்ற அந்த வேண்டுகோளை நான் நிறைவேற்றுவேன் என்று தன்னுடைய தாய்க்கு ஒரு பிராமிஸ் பண்ணுவார். பழைய ஏற்பாட்டிலே ஒரு அரசியாக திகழ்ந்தவர் பெத்சைபா, அரசராக திகழ்ந்தவர் சாலமோன். புதிய ஏற்பாட்டிலே அரசராக திகழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து, அரசியாக திகழ்ந்தவர். பழைய ஏற்பாட்டிலே அரசிக்கு கெபிரா என்று சொல்லுவார்கள், உயர்ந்த பெண்மணி என்று சொல்வார்கள். அப்படி என்றால் எவ்வாறு சாலமோன் தன்னுடைய தாயினுடைய வேண்டுதலை நிறைவேற்றினாரோ அதே போன்று இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய தாயினுடைய வேண்டுதல்களை, உங்களுடைய பரிந்துரைகளை அன்னையின் வழியாக இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அன்னையினுடைய ஜெபங்களை, அன்னையினுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்று பழைய ஏற்பாட்டின் வழியாக நமக்கு
விளக்கம் கொடுக்கின்றது. அப்படி என்றால் அன்னை மரியாள் உங்களுடைய ஜெபங்களையும் என்னுடைய ஜெபங்களையும், உங்களுடைய விண்ணப்பங்களையும் என்னுடைய விண்ணப்பங்களையும், உங்களுடைய வேண்டுதல்களையும் என்னுடைய வேண்டுதல்களையும் தன் ஒரே மகனிடம் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசுகின்ற பொழுது அந்த இயேசு கிறிஸ்து அந்த அன்னையினுடைய ஜெபங்களை, அந்த அன்னையினுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்றுகிறார் என்பதை பழைய ஏற்பாடின் வழியாக நமக்கு நினைவூட்டுகின்றது. அதனால் நேற்றைய தினம் நான் சொன்னேன், அன்னையிடம் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களும் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக கேட்கப்படுகின்றது. அது அன்னைக்கு தெரியும் எந்த ஜெபம் நாம் பரிந்து பேச வேண்டும், எந்த வேண்டுதல்கள் பரிந்து பேச வேண்டும் என்று அன்னைக்கு தெரிந்து தன் ஒரே மகனிடம் பரிந்து பேசுகின்றார். அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த அன்னை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இத்திருப்பலியில் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, நான் சென்னையிலே இருந்த பொழுது மீண்டுமாக ஒரு சாட்சியாக சொன்னது, ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள், கணவன் மனைவி 2 பிள்ளைகள். அந்த கணவருக்கு கேன்சர் என்ற வியாதி வந்துவிட்டது. கடைசி நிலை, பல மருத்துவமனை கூட்டி சென்றால் அந்த மனைவியானவள், மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் இது கடைசி நிலைக்கு வந்துவிட்டது, இவர் 4 மாதங்கள் அல்லது 5 மாதங்கள் தான் உயிரோடு இருப்பார் என்று சொல்லிவிட்டார்கள். மனைவியானவள் துடிதுடித்து போகின்றாள். என்னுடைய 2 சிறு குழந்தைகள் இருக்கின்றார்கள், என்னுடைய கணவன் இறந்து விட்டால் என்னுடைய கணவருக்கு என்னுடைய பிள்ளைகள் எப்படி நான் படிக்க வைப்பது என்று பலவாறாக யோசித்து கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இன்னும் பல மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்கின்றார், எப்படியாவது என்னுடைய கணவரை காப்பாற்றி விட வேண்டும் என்பது. ஆனால் அனைத்து மருத்துவர்களும் கூறிய ஒரே பதில், இந்த நோயானது முற்றிவிட்டது, இவரை குணப்படுத்த முடியாது என்று. அங்கிட்டும் இங்கிட்டும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் மீண்டுமாக சொல்கிறேன், அவள் ஒரு கிறிஸ்துவ கத்தோலிக்க கிறிஸ்துவ பெண்மணியை சந்திக்கின்றாள். அவள் மீண்டுமாக சொல்கிறார், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அன்னை வேளாங்கண்ணிற்கு செல்லுங்கள், அந்த அன்னையிடம் ஜெபியுங்கள், நம்பிக்கையோடு ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், 100% நம்பிக்கையோடு செல்லுங்கள். கண்டிப்பாக என்னுடைய தாய் அன்னை தன் ஒரே மகனிடம் பரிந்து பேசுவார், உன்னுடைய கணவரின் நோய் குணமாகும் என்று சொன்னார். ஒட்டுமொத்த குடும்பமாக செல்கின்றார்கள், வேளாங்கண்ணிக்கு செல்கின்றார்கள், ஜெபிக்கின்றார்கள். அன்னையிடம் ஜெபித்துவிட்டு திருப்பலியில் பங்கேற்கின்றார்கள். திருப்பலியில் பங்கேற்ற பிறகு குருவானிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்று வீடு திரும்புகின்றார்கள். வீடு திரும்பிய பிறகு தன்னுடைய கணவருடைய நோய் எப்படி இருக்கு என்று சோதித்து பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு செல்கின்றார்கள். மருத்துவர்கள் சோதித்து பார்க்கின்றார்கள். சோதித்து பார்த்தவுடனே இந்த நோய் இருந்ததற்கான அறிகுறியே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டிலே சொன்னது போல கண்டிப்பாக பெத்சைபா வேண்டுகோளை நிரூபிக்கின்ற பொழுது சாலமோன் அரசர் எவ்வாறு நிறைவேற்றினாரோ அதே போன்று தன் ஒரே தாய் அன்னை மரியாள் தன் மகனிடம் பரிந்து பேசுகின்ற பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்றுவாள் என்று அந்த இந்து பெண்மணி என்று சாட்சியாக சொல்லியிருக்கின்றான். பார்ந்தவர்களே, சாட்சியாக சொல்லியிருக்கின்றார். அந்த சாட்சி இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்ல வேண்டும் என்ற அந்த அன்னையை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற பொழுது, நாடி தேடி போகின்ற பொழுது இந்த அன்னை உங்களுடைய வேண்டல்களையும் என்னுடைய வேண்டல்களையும், உங்களுடைய ஜெபங்களையும் என்னுடைய ஜெபங்களையும் தன் ஒரே மகனிடம் பரிந்து பேசி அதை நிறைவேற்றுவாள் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடைய திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை தாய்மரியாள் வழியாக ஆண்டவரிடத்திலே ஒப்படைப்போம். என் அன்பு தந்தையே இறைவா, எங்கள் பரிசுத்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் நல்ல ஆயனாம் இயேசுவை பின்பற்றி சமாதானத்தின் தூதுவர்களாகவும் அன்பின் வழிகாட்டுகளாகவும் நீதியின் கருவிகளாகவும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வளமான வாழ்வை தருகின்ற இறைவா, இது நாள் வரையில் நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற சகல நன்மைகளையும்
நன்றியோடு நினைவு கூர்கின்றோம். எங்களையும் எங்கள் பெற்றோர்கள், பிள்ளைகள், உற்றார் உறவினர், நண்பர்கள் அனைவரையும் மேன்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும், படிக்கின்ற என் பிள்ளைகள் கருத்தாய் படிக்கவும் அவர்களுக்கு போதிய அறிவையும் சிறந்த ஞானத்தையும் தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் இறைவா, எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து எங்கள் உழைப்பிற்கேற்ற நற்பலனை தந்து எங்களுக்கு போதுமான மழைப்பொழிவை தந்து எங்கள் வாழ்வு வளம் பெறச் செய்ய வேண்டும் என்று இறைவா உம் அன்னையின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே எம் இறைவா, உயிரின் உறைவிடமே, உமது உதவியையும் பாதுகாவலையும் நாடி வந்துள்ள உம் பிள்ளைகள் எங்களை கருணையோடு கண்ணோக்கும். குழந்தை பேறு இல்லாமல் வேதனையுறும் குடும்பங்களை நீரே ஆசிர்வதித்து உமது அடியார்களுக்கு உமது திருமகனிடம் பரிந்து பேசி குழந்தை செல்வத்தை பெற உதவியருள வேண்டும் என்று இறைவா அன்னையின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் மகன் குணமடைவான். தாயும் தந்தையுமானவரே, உன் சன்னிதானத்தில் உன் பிள்ளைகளாக நாங்கள் பல்வேறு வேதனைகளை நிறைவேற்ற வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் அளவற்ற அன்பையும் சுவைக்கவும் அதை பிறருக்கு அளிக்கவும் வேண்டிய தாராள மனதை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரும் அமர்வோம். காணிக்கப்பட வழியாக தனிப்பட்ட ஜெபங்களை பலிபடுத்த அர்ப்பணிப்போம். பலி பொருளாய் என்னை தந்தேன், பலியாய் ஏற்றிடுவார். ஆண்டவரே, அனைத்துலகின் ஆன்மா அனைத்தையுமே உமதாய் மாற்றிடுவார். வாழ்வளிக்கக்கூடிய அப்பமாக மாற்றிடுவோம். கொடுப்பதிலும் இழப்பதிலும், கொடுப்பதிலும் இழப்பதிலும் நிறைவாய் பெறுகின்றோம், நிறைவாய் பெறுகின்றோம். பலி பொருளாய் என்னை தந்தேன், பலியாய் ஏற்றிடுவாய். என் உடலான்மா அனைத்தையுமே உமதாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரே, நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு அன்னையினுடைய அன்பு கரத்தின் வழியாக ஒப்புக்கொடு ஜெபிக்கிற உங்களுடைய மணிமான பலியானது எல்லாம் உள்ள தந்தை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரானவும் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கன்னிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கைகள் உமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் திருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும்
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே முதுமாண்பை வானதூர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திரும்ப நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நம்முடைய தனிப்பட்ட வேண்டல்களை அந்த பலிப்பிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்னை மரியாளுக்கு கடந்த நாட்களிலே நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் நன்றி பலியாக ஒப்பு கொடுப்போம். அம்மா, உம்மிடத்தில் நான் மன்றாடினேன். என் மன்றாட்டுக்கு நீ செவி சாய்த்து எனக்கு நிறைவேற்றி கொடுத்து என்னை ஆசிர்வதித்திருக்கிறாய். உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. மனதார நன்றி சொல்லுங்கள். உடைய உள்ளத்து தேவைகளை ஒப்புக்கொடுங்கள். அம்மா, நீண்ட ஆண்டு காலமாக இந்த வேண்டலை நான் முன்வைத்து மன்றாடி கொண்டே வருகிறேன். எனக்கு நீ நிறைவேற்றி தாங்க அம்மா என்று சொல்லி உரிமையோடு கேட்போம். இந்த நாட்களிலே ஆண்டுடைய சாட்சியாக மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டுடைய தாய்மறையுடைய விருப்பம். எனவே ஒப்புக்கொடுத்து அர்ப்பணியுங்கள். நம்முடைய இருமதி கிராமத்தை அர்ப்பணியுங்கள். இந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்து வேற்று இடங்களில் வேறு ஊர்களில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக்கொடுங்கள். விவசாய நிலங்களை அர்ப்பணியுங்கள். நல்ல மழை பெய்து விவசாயம் சிறப்பாக அமையணும் என்று சொல்லி மன்றாடுங்கள். நம்முடைய கிராமம் வளர்வதற்கு இந்த விவசாய நிலங்கள் எந்த அளவுக்கு நமக்கு உதவியாக இருந்ததோ நன்றி செலுத்துங்கள். என் தாய் என் தகப்பன் உழைத்து உழைத்து நிலத்தில் உழைத்து உழைத்து எங்களை எல்லாம் படிக்க வைத்து நல்ல ஒரு நிலைக்கு எங்களை உயர்ந்த நிலை கொண்டு போக வைத்தாயே அம்மா, உமக்கு கோடான கோடி நன்றி என்று சொல்லுங்க. உயரணும், இன்னும் சிறந்து விளங்கணும். இயேசுவின் சாட்சிகளாக நாம் ஒவ்வொருவரும் மாறணும். எனவே தொடர்ந்து நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு நாம் இப்பலியிலே பங்கேற்று மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை இக்காணிக்கைகள் மீதும் எங்கள் மீதும் இந்த நாளிலே திருப்பலி கருத்துக்கள் வழங்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினர்கள் மீதும் இப்பலியிலே பங்கேற்று மன்றாடுகிற ஒவ்வொரு அன்பு மக்கள் மீதும் உம்முடைய தூயாவின் வல்லமை இறங்கி வந்து அபிஷேகம் செய்து ஆசிர்வதித்து புனிதப்படுத்திட வேண்டும் என்று அன்போடு ஜெபிக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு பிறந்த அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை ஊர்ந்து மாறுவதன் அப்பத்தை மீட்பளிக்கின்றதை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்குளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இங்கே கூடி உள்ள உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் நிறைவாக நீர் ஆசிர்வதியும். பல்வேறு விண்ணப்பங்களோடு, தேவைகளோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு உடைய திருவடி நாடி தேடி நம்பிக்கையோடு ஓடி வந்துள்ள உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் நிறைவாக நீர் ஆசிர்வதிப்பீராக. ஆண்டவரே, குறிப்பாக திருமண வரன், குழந்தை பாக்கியம், சுகப்பிரசவம், கடன் சுமைகளிலிருந்து விடுதலை பெற நினைக்கின்ற காரியங்கள் நிறைவேற, அரசு வேலை, வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளையும் ஆண்டவரே நீதாமே ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய தாய் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையினுடைய இந்த பிறப்பு விழா நாளிலே இங்கே கூடியுள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கனிவாய் செவி சாய்த்து நீதாமே எங்களுக்கு உற்ற துணையாக நின்று பாதுகாத்து வழிநடத்துவீராக. அன்று காணாவோ திருமணத்திலே பரிந்து பேசியதை போல ஆண்டவரே, இங்கே கூடியுள்ள உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை எல்லாம் உம் தாய் வழியாக நீதாமே எங்களுக்கு நிறைவேற்றுவீராக. எங்களுக்கு உற்ற துணையாக நீர் வழி நடத்துவீராக. நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைக்கின்ற, ஆசைப்படுகின்ற, தொடங்குகின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதித்து அவை அனைத்து வெற்றிகரமாக்க துணை புரிவீராக. எங்கள் குடும்பம் ஒவ்வொரு நாளும் ஆன்மீகத்திலும் பொருளாதாரத்திலும் வளர்ச்சி பெற நீதாமே எங்களை ஆசீர்வதித்து நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, இங்கே கூடியுள்ள ஒவ்வொருவருடைய இந்த தனிப்பட்ட விண்ணப்பங்கள் நீதாமே எல்லோரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்து நல்வழி நடத்தி அருளும். எங்கள் அனைவரையும் அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோம் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நாம் ஒவ்வொருவரும் அன்னை தாய் மரியாளுடைய பாதுகாப்பை பெற்ற அன்பு மக்கள். எனவே அவருடைய பாதுகாப்பில் எந்நாளும் வளர்கின்ற வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் வாழ்வில் எல்லா சூழலிலும் கடந்து வெற்றி அடைகிறது என்பதனை உணர்ந்தவர்களாய் அன்னையினுடைய பராமரிப்பை பெற்று இறைவனுடைய அருளும் ஆசீரும் நமக்குள் தங்கிட வேண்டும் என்று சொல்லி வேண்டி ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் பக்தியோடு நாம் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டு யாதொரு கலக்கமின் நலமாக பூமியில் வாழ்ந்து உடைய மேலான அன்பையும் இரக்கத்தையும் நாங்கள் சுவைத்து மகிழ்ந்து அன்பிலும் அமைதியிலும் வாழ ஒரு ஆசியை பலின் வழியாக எங்களுக்கு தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி, வழிகாட்டுதல், உடனிருப்பு உங்களோடு என்றும் எப்பொழுதும் என்னாலும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். என்னை விடுவித்து நான் இன்றும் உடைய கட்டளைகளை கருத்தோடு இருக்க சேர நான் ஒருபோதும் விட்டு பிரியவிடாதே. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், நாம் கூடவே நம்மை வழிநடத்துகிற நல்ல ஆயன் இவர். தாய் மரியாளை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடையாக கொடுத்து அன்பின் பரிசாக வழங்கி இந்த போராட்ட வாழ்க்கையில் என்னாலும் என் அன்பு பிள்ளைகள் வெற்றி காண வேண்டும் என்று சொல்லி தாராள உள்ளம் கொண்டவராய் இந்த நற்குணம் எழுந்தடி வந்து நம்மை ஆஸ்வதிக்க வருகிறார். இந்த ஆண்டுடைய விருந்திற்கு இந்த நாளில் அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமினை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். இப்பொழுது வழங்கவிருக்கும் இந்த திவ்ய நற்கருணை திருவிருந்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா. இதை என் நினைவாய்
அருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? இதய நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்ட சொன்னே, தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னே. கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதய நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னே, தாழ்ச்சி கொண்டாள் உயர்வு உறுதி என்றே. பணிவிடை பெற அன்று பணியை செய்யச் சொன்னேன். தாழ்ச்சி கொண்டாள் உயர்வு உறுதி என்றேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதய நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? இதய நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? இதய நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ளவும் திரு அவையை அக்களிப்பதாக அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னி மரியாவுடைய பிறப்பில் அத்திரு அவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார்
உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிற்கு நாளும் சான்று பகர்ந்து வாழ்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு